ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஆல்ரெடி இன்னைக்கு மார்னிங் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஹவாய் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ் அண்ட் ஹவாய் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ் ப்ரோ அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் டிவியோடைய ரிவ்யூவை தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவோட லான்ச் ஆயிருந்த ஒரு ஸ்மார்ட் டிவி. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் அந்த வீடியோவும் பார்த்து நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி அவங்களுடைய நியூ ஸ்மார்ட் வாட்சை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் இவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தோட டீடைல்டு ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வாட்சுடைய லான்ச் ஈவெண்ட்லேயே ரியல்மி அவங்களுடைய நியூ ட்ரூ வயர்லெஸ் ஏர்பட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரூ வயர்லெஸ் ஏர்பட்டுடைய டீடைல்டு ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ இன்னைக்கு நைட் இல்லைனா நாளைக்கு மார்னிங் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோக்கும் எப்பவும் போல நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோவில் ரியல்மியுடைய இந்த நியூ ஸ்மார்ட் வாட்சுடைய ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இன்னைக்கு ரியல்மி எஸ் சீரீஸில் தான் இந்த ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோ அண்ட் ரியல்மி வாட்ச் எஸ் அப்படின்ற ரெண்டு நியூ ஸ்மார்ட் வாட்சை இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ரியல்மி வாட்ச் எஸ் ஒரு லோவர் எண்ட் பட்ஜெட் செக்மெண்ட் வாட்சா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோ ஒரு ப்ரீமியம் ஹையர் எண்ட் செக்மெண்ட்ல அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இதில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 1.39 இன்ச்சஸ் சர்க்குலர் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 454x454 பிக்சல் ரெசல்யூஷனில் 326 ppi பிக்சல் டென்சிட்டியோட 450 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஆட்டோ பிரைட்னஸும் இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸ்க்காக ஆம்பியன்ட் லைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்சார் யூஸ் பண்ணி 5 லெவல் ஆஃப் ஆட்டோ பிரைட்னஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இண்டோரில் இருக்கோமா அவுட்டோரில் இருக்கோமா சன்லைட்டுக்கு நேராக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி 5 லெவல் இதனுடைய பிரைட்னஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களுடைய நெக்ஸ்ட் OTA அப்டேட்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு இவங்க கொண்டு வர போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு மேல இருக்கக்கூடிய கிளாஸ்னு பார்க்கும்போது 2.5D கர்வ்டு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்டர் கேஸ் ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராப் வாட்சோடைய ஸ்ட்ராப்னு பார்க்கும்போது ஹையர் எண்ட் லிக்விட் சிலிகான்ல தான் ஃபுல் ஸ்ட்ராப்புமே இவங்க மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. லெதர்லயும் நிறையவே ஸ்ட்ராப்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் நீங்க தனியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 400லேருந்து 1000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்குள்ள உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராப்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ராப்ஸ் வாங்கியும் கூட நீங்க இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வாட்ச் ஃபேஸஸ்னு பார்க்கும்போது 100+ வாட்ச் ஃபேஸஸ் நாம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி லிங்க் ஆப் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஆப் வழியா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்ம 100+ வாட்ச் ஃபேஸஸ் நம்ம மாத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்லும் இதுல பவர்ஃபுல் டியூவல் ப்ராசஸர் நம்ம கொடுத்துருக்காங்க. ARM Cortex M4 டியூவல் கோர் ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்னு பார்க்கும்போது 15 ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் ரன், இண்டோர் ரன், அவுட்டோர் வாக், இண்டோர் வாக், அவுட்டோர் சைக்கிளிங், ஸ்பின்னிங், பைக்கிங், ஸ்விம்மிங், பேஸ்கெட் பால், யோகா, ரோயிங், கிரிக்கெட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃப்ரீ ஒர்க் அவுட் மாதிரியான டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி 15 ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மோட் இதில் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே 580m வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ அதனால ஸ்விம் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் போட்டுக்கிட்டே தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணலாம். உங்களுக்கு 40 மீட்டர் அண்டர் 40 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்விம்மருக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஸ்விம்மிங் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட் போர்டும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அவங்க ஆடா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹார்ட் பீட் ரேட் அண்ட் பிளட் ஆக்சிஜன் லெவல் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்காக இதுல அப்கிரேடட் PPG சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூஸ்வலா இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்ல எல்லாம் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய PPG சென்சாரை விட இன்னுமே அப்கிரேடட் PPG சென்சார் இதுல யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்றாங்க. ஸோ இதன் மூலியமா இன்னுமே அக்யூரேட்டா நம்மளுடைய ஹார்ட் பீட் ஆகட்டும் இல்ல பிளட் ஆக்சிஜன் லெவல் ஆகட்டும் எல்லாத்தையும் இன்னுமே அக்யூரேட்டா மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுல ஹெல்த்தை மானிட்டர் பண்றதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய PPG சென்சார்ஸ் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நம்மளுடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணாது. அதுல காட்டக்கூடிய அந்த ஹார்ட் பீட் மானிட்டர் ஆகட்டும் இல்ல பிளட் ஆக்சிஜன் வேல்யூ ஆகட்டும் எதுவுமே அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எல்லாமே ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும். 90 to 100% அக்யூரேசியோட இந்த வேல்யூஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் பில்ட்-இன் சேட்டலைட் GPS கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் மானிட்டரிங், செடென்டரி ரிமைண்டர், ஸ்லீப் மானிட்டர், ஹைட்ரேஷன் ரிமைண்டர், மெடிடேஷன், ரிலாக்ஸிங் மாதிரியான ஹெல்த் ஃபங்க்ஷன்ஸும் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸை நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் கால் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸை நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாக ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் சேஃப் அன்லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலை இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாக நம்மளால அன்லாக் பண்ணிக்க முடியும். மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் நம்ம ஏதாவது சாங்ஸை பிளேபேக்
பண்ணிக்கணும் அப்படின்னா அதை நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச் வழியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான சில கண்ட்ரோல்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம பார்த்துக்க முடியும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரியான எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் நீங்கள் மொபைலில் தேர்ட் பார்ட்டியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸும் கூட நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு பேட்டரி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த வகையில் பேட்டரின்னு பார்க்கும்போது 420 mAh பேட்டரி இதில் நம்ம கொடுக்குறாங்க. மேக்னெட்டிக் சார்ஜர் தான் இதில் கொடுக்குறாங்க. 0 to 100% 2 ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனுடைய பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸுக்கு இந்த வாட்சில் பேட்டரி லைஃப் அப்படின்றது நம்மளால எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ 14 நாளைக்கு ஒரு சிங்கிள் சார்ஜில் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே 14 days பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ண ஸ்மார்ட் வாட்ச் எதுலையுமே 14 டேஸ்க்கு பேட்டரி லைஃப் எடுக்க முடியல அப்படின்றது தான் யூஸ் பண்ணவங்களோட கொரிஸா இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல 14 days லாங் லாஸ்டிங் பேட்டரி வருமா வராதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டுக்கு வந்து அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் வாட்சை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் வாட்சாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்த ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூஸில் 13,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குலாம் சில வாட்சோட ரிவ்யூ பார்த்தோம். ஸோ அந்த வாட்சில் இல்லாத சில ஃபீச்சர்ஸ்லாம் கூட இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் 10,000க்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரியல்மி பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரியல்மி வாட்ச் எஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரைஸ் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அண்ட் இந்த ரியல்மி வாட்ச் எஸ்ஸும் ஒரு ரவுண்ட் ஷேட் டயல் பேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். இதனுடைய டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 1.3 inch சர்க்குலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 360 x 360 பிக்சல்ஸோட 600 nits மேக்ஸிமம் பிரைட்னஸோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோவில் கொடுத்த மாதிரி ஆட்டோ பிரைட்னஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.5D கர்வ்டு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் Realme Watch S Pro ல இருந்த அந்த AMOLED டிஸ்ப்ளேவை எடுத்துட்டு கொஞ்சம் சைஸை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி இந்த Realme Watch S ல அவங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் வாட்ச் ஃபேசஸ் Realme Watch S Pro மாதிரி இதுலயுமே நமக்கு 100+ வாட்ச் ஃபேசஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்னு பார்க்கும்போது 16 ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மோட் இந்த Realme Watch S லயுமே நம்ம கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸும் இதுலயும் நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல ஹார்ட் பீட் ரேட் மானிட்டர் அண்ட் பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டருக்காக PPG சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ பழைய PPG சென்சார் தான் Realme Watch S Pro ல பாத்தீங்கன்னா அப்கிரேடட் PPG சென்சார் கொடுத்திருந்தாங்க. பட் இதுல வந்து நார்மல் PPG சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த அக்யூரசி லெவல் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் அது கூடவே இதுலயுமே நமக்கு ஸ்லீப் ட்ராக்கிங், ஸ்டெப் கவுண்டிங், மெடிடேஷன், ரிலாக்ஸிங் மாதிரியான ஹெல்த் ஃபங்க்ஷன்ஸும் இதுலயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது IP68 ரேட்டிங் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ Realme Watch S Pro மாதிரி ஸ்விம்மிங்க்குலாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது Realme Watch S Pro ல கொடுத்திருந்த மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், சேஃப் அன்லாக், கால் ரிஜெக்ஷன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல இருந்து வரக்கூடிய மெசேஜஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயும் உங்களுக்கு இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த Realme Watch S உடைய பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா Realme Watch S Pro உடைய பிரைஸ்ல இருந்து பாதியை கட் பண்ணி 5,000 அப்படின்ற ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த Realme Watch S இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் உடைய சேல்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா December 29th இருந்து இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் உடைய சேல்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. Flipkart அண்ட் Realme உடைய அபிஷியல் வெப்சைட்ல இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் இதோட பிரைஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.